ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை கையை தட்டி ஆமென். ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை. நல்ல ஆராதிக்கும். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். உந்த நாமம் அறிந்த என்னை, உம்மேல் வாஞ்சை கொண்ட என்னை விடுவித்து உயர்த்திடுவீர், உயர்த்தியே மகிழ்ந்திடுவீர். துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கனத்திற்கும் பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை. நல்ல சத்தமா சொல்லுவோம் ஆமென். ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளர். துதிக்கும் கனத்திற்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. சிறகுகளே என் அடைக்கலமையா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது. செட்டைகள் எனக்கு அடைக்கலமையா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரே ஆதாரமே. மறை எந்தன் தாவரமே ஆமெனப்பா. அடைக்கலமே நீ ஆதாரமே, ஆதாரமே. ஆராதனை. எவ்வளவு சத்தமா பாட முடியும், அவ்வளவு சத்தமா. உமக்கே உமக்கே ஐயா. ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. துதிக்கும் கனத்திற்கும்
பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன். நல்ல கையை தட்டி ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை ஆமே ஆராதனை உமக்கே ஐயா, துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, துதிக்கும் துதிக்கும் கனத்திற்கும் தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் கனத்திற்கும் மகிமையே மகிமையே எந்தன் மணவாளர். கடைசியா ஆராதனை 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 உமக்கே ஐயா, ஆராதனை ஆராதனை ஏசப்பா உமக்கே ஐயா, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, விலையேறப்பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த விலையேறப்பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்த, மகா கொடூர பாவங்கள் நீக்கிடும் நம் இயேசுவின். பாடுங்களே, மகா கொடூர பாவம் கொடூர பாவங்கள் சாபங்கள் நம் இயேசுவின் ரத்தமே, பிரமா பிரதான ஆசாரியரா நமக்கு முன் சென்ற மகா வியாகுல வியாகுல வேதனையா, வேர்வை ரத்தமாய் வெளிவந்தது மகா வியாகுல வேதனையா, ரத்தமாய் வெளிவந்ததே இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. உணர்ந்து பாடுவோம் அப்பா, ரத்தமே மகா பெற்ற ரத்தமே, குற்றமில்லா பரிசுத்தர் இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பரிசுத்த ஸ்தலமதில் சேர்த்திடும் நம் இயேசுவின் ரத்தமே, மகா பிரதான ஆசாரியரா நமக்கு முன் சென்ற பரிசுத்தமே, மகா பிரதான பாடுங்க ஆமெனப்பா, நமக்கு முன் சென்ற பரிசுத்தமே இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. நல்லா ஆராதிக்கலாம் இயேசுவின் ரத்தத்தால் விடுதலை.
இயேசு ரத்தமே 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 இயேசு ரத்தமே 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 விலையேறப்பெற்ற ரத்தமே பரிசுத்த ரத்தமே விலையேறப்பெற்ற தமிழா முழங்கால் படியிட்டு கடைசியாய் ஆராதனை 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 உமக்கே ஐயா கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா ஆராதனை ஏசப்பா உமக்கே ஐயா பிரித்தெடுத்திரப்பா மகனாக நம்மை பிரித்தெடுத்தாரே நம்முடையவர்களாக அவர் நம்மை பிரித்தெடுத்தாரே ஹல்லேலூயா ஆராதனை 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 உமக்கே கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி கரைபடாத மகளாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி அப்பா கரைபடாத மகனாக நிறுத்தி தினம் பார்க்கின்றி வல்லமையும் மகிமையும் தகப்பனே ரெண்டு கைய உயர்த்தி அப்பாவே உமக்கு தான் வல்லமையும் மகிமையும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே நல்ல ஆராதிக்கலாம் ஆராதிக்கிற நல்ல மாதம் ஆனே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே அனுதினமும் எதையும் யோசிக்காத மகளே எதையும் நினைக்காத ஆராதனையை மட்டும் செஞ்சுக்கிட்டே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட ஆமெனப்பா பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று கடைசியா ரெண்டு கைய கூப்பி ஆராதனை அனுதினமும் உமக்கே அனுதினமும் உமக்கே ஆமென் ஆராதனை கடைசியா கைய தட்டி ஆராதனை 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 உமக்கே ஐயா ஆராதனை 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 உமக்கே ஐயா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே அந்த துணையாளரே மகிமைக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமையே எந்த மணவாளரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்த துணையாளரே துதிக்கும் மகிமைக்கும் மகிமையே மகிமையே எந்த கடைசியா சொல்லி முடிப்போம் ஆராதனை ஆராதனை எதையும் யோசிக்காத மகளே ஆராதனை செய் ஆராதனை செய் எந்த சூழ்நிலைமையும் பார்க்காத ஆராதனை மட்டும் செய்ய அவரை துதிச்சு பாடு அவர் பாதத்தை முத்தம் செய் ஆமென் ஆராதனை
ஆராதனை ஆராதனை. ஆமே. 1000 யோசனை வரலாம், 1000 யோசனைகள் வரலாம், ஆனா எனக்கு இருக்கிற ஒரே வழி ஆராதனை மட்டுமே. 1000 வழி இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஒரே வழி ஆமென் ஆராதனை மட்டுமே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. யோசபாத் அவன் அதிகாரம் உள்ளவனாயிருந்தாலும், யோசபாத் அரசனாயிருந்தாலும், யோசபாத்துக்கு படைகள் இருந்தாலும், ஆமே அவரே ஆராதனைய கையில் எடுப்பாரே. ஆனா நம்ம எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எம்மாத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. 1000 யோசனைகள் அல்ல, 1000 வழிகள் அல்ல, 1000 ஆமே நாமே நாமே முடிவுகள் அல்ல. எனக்கு ஒரே முடிவு ஆராதனை தான், எனக்கு ஒரே வழி ஆராதனை தான், எனக்கு ஒரே ஒன்றே ஒன்று ஆராதனை மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே ஆராதிக்கிறவன் பிரசனம், ஆராதிக்கிறவன் தான் பிரசனத்தை சுமக்கிறான், ஆராதிக்கிறவன் தான் தேவ பிரசனத்தை சுமக்கிறான், ஆராதிக்கிறவன் தான் ஆமே தேவ பிரசனம் ஆளுகை செய்கிறது. ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவ பிரசனம் முழுவதுமாய் ஆளுகை செய்கிறது. ஆராதனை நல்ல ஆண்டவர் சமூகத்தில் நல்ல ஆராதை மகளே. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, உணர்த்துற ஒரே வார்த்தை, அநேக யோசனையும் அல்ல, ஆராதனை ஆராதனை. எதையும் யோசிக்காத ஆராதனையை மட்டும் செய்ய. அதை யோசித்து இதை யோசித்து அதை நினைச்சு இதை நினைச்சு அல்ல, அவரை மட்டும் நினைச்சு ஆராதனையை மட்டும் செய்ய. வறண்ட நிலத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், அவாந்தர வெளியை ஆமென் ஆறுகளாய் மாற்றுகிறவர். ஆராதனையில கர்த்தர் அப்படிப்பட்டதை செய்வார். வாயை தர உனக்கான வாசல்களை கர்த்தர் திறப்பா திறப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஜீசஸ். நீ ஆராதி மகளே, நல்ல ஆராதி தங்கச்சி. ஆராதனை நீ ஆராதிக்கும் போது பராக்காவை பார்க்க தேவன், நீ பராக்காவை பார்ப்பாய். ஆராதிக்கிற நீ பராக்காவை பார்ப்பாய். ஒரு பராக்கா உனக்கு உண்டு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Baba rahantana darabala shabala hantana riyam durabala.
ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் கத்த நம்மோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை, அரசனாயிருந்த யோசேப்பு, அதிகாரம் படைத்த யோசபாத், அரசனாயிருந்த யோசபாத் ஒரு நிமிஷம் ஸ்தம்பித்து விட்டார், நிலை குலைந்து போய்விட்டார். அவருக்கே அந்த நிலை என்றால் நமக்கு என்ன நிலைமை? அரசனுக்கு அந்த நிலைமைனா சாதாரணமான நமக்கு என்ன நிலைமை? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எதையும் யோசிக்காத, எதையும் யோசிக்காத. ஆவியானவர் உணர்த்துகிறார், எதையும் யோசிக்காத, எதையும் யோசிக்காத. ஆராதனை, ஆராதனை, அறை வீட்டை பூட்டிக் கொண்டு ஆராதனை. இது யோசிக்க நேரம் இல்லை. ஆராதனை தான் வழி, வழி அல்ல. நீ வழியை தேடாத, ஆராதனை செய், வழி தானாய் உனக்கு திறக்கும். பெரியவர், பெரியவர், உன் ஆராதனையில் வாசமாயிருக்கிறவர் பெரியவர். நீ பிரசனத்தை சுமந்துட்டு போவ, ஆராதிக்கிற நீ பிரசனத்தை சுமந்துக்கிட்டு போவ, பிரசனத்தை சுமந்து கொண்டு போவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடத்துறவருடைய நடத்துதல் உனக்கு இருக்கிறது, அது போதும். நடத்துகிறவர் உன்னை நடத்துதல் உனக்கு இருக்கு, அது போதும். யோசேப்பை குழியில தூக்கி போட்டாலும் அங்க தேவனுடைய நடத்துதல் இருந்தது. யோசேப்பை குழியில சாக விடலல்ல, அங்க தேவனுடைய நடத்துதல் இருந்ததில்ல. பொத்திபார் வீட்டில் தேவனுடைய நடத்துதல் இருந்ததில்ல, சிறைச்சாலையில தேவனுடைய நடத்துதல் இருந்ததில்ல. இந்த நடத்துதல் தான் உனக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுக்க போகிறது. ஆண்டவன் நம்மோடு பேசினது போல, ஆராதிக்கிறவன் தேவனுக்கு சிங்காசனம் அமைக்கிறார். தேவன் ஆராதிக்கிறவனுக்கு சிங்காசனத்தை ஏற்படுத்துகிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை. நல்ல கையை தட்டி கடைசியா ஒரு சில நிமிடங்கள் அந்நிய பாஷைகளை பேசி, ஓ தேவ பிரசன்ன, நீ சுமந்து போவது தேவ பிரசன்ன. ஆராதிக்கிற நீ சுமந்து கொண்டு போவது தேவ பிரசன்னத்தை. யோசிக்காத, எதையும் நினைக்காத, நீ செய்ய வேண்டியது ஆராதனை. நீ போகும்போது வெறுமையா அல்ல, தேவ பிரசன்னம் ஒன்ன சுமக்கும். நீ தேவ பிரசன்னத்தை சுமந்து போவாய். ஆராதனை எங்க இருக்கும் அங்க தேவன் இருக்கிறார். தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க மகிமை இருக்கிறது. மகிமை எங்க இருக்கிறதோ அங்கதான் எல்லாமே இருக்கிறது. நீ சுமந்து கொண்டு போவது அவன் தேவ பிரசன்னம். ஆராதிக்கிறவன் அவன் தேவ பிரசன்னத்தை எடுத்துட்டு போறான். ஆராதிக்கிறவன் தேவ பிரசன்னத்தை தன் வீட்டுக்கு, தன் சந்ததிக்கு, தன்னுடைய தலைமுறைக்கு அவன் தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிறான். புரிஞ்சவங்க மாத்திரம் நல்ல கையை தட்டி ஒரு சில நிமிடங்கள் தேவ பிரசன்னம் உங்களை அளவில்லாமல் நிரப்புவதா, மூடுவதா. மூடுங்கப்பா, 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 மூடுங்க, மூடுங்க. தேவ பிரசன்னம் ஆளுகை செய்வதா. நீ உன் வீட்டுக்கு தேவ பிரசன்னத்தை சுமந்துட்டு போ. நீ போகும்போது தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிறார். யார் சொன்னா நீ சும்மா போறது? தேவ பிரசன்னத்தை சுமந்து கொண்டு போகிறார். நீ தேவ பிரசன்னத்தை சுமக்கிற
அவருடைய உடன்படிக்கை பெற்று விழுகிறது ஒரு தேவ அபிஷேகம். மூடுகிறது மூடுகிறது மூடுகிறது. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 ஆராதனப்பா ஆராதனை உமக்கே ஆண்டவரே. எனக்கு வேற ஒண்ணும் செய்ய தெரியாத ஆராதிக்கிற ஆண்டவரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல ஆண்டவரே, நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். மாலை நேரத்தில் வந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம தியானித்து கொண்டு வருகிற சங்கீதம் 22வது சங்கீதம். ஆமென். 22வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் 22 3வது வசனம் வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். இன்னொரு முறை வாசிக்கலாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அல்லேலூயா. கடந்த நாளில் நாம் கிட்டத்தட்ட 3 வாரமாக நாம் இதை தியானித்து வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமையும் தேவன் இதில் இருந்துதான் நம்மோடு என்ன செய்தார்? பேசினார். ஆண்டவர் மறுபடியும் ஒரு காரியத்தை அழுத்தி அழுத்தி சொல்கிறார். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் ரொம்ப அழுத்துறாருன்னா நம்ம அதை அதிகமாக செய்யணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை ரொம்ப வற்புறுத்துகிறார் என்று சொன்னால் நாம் அதை அதிகமாய் அதை செய்வதற்கு பிரயாசப்படணும், தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன சொன்னார் ஆண்டவர்? 4 வாரமாக என்ன சொல்கிறாரு? ஆராதனை. அல்லேலூயா. ஏனால் தேவன் துதிகளின் நடுவிலே, ஆமே, துதிகளிலே அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். ஆராதிக்கிறவன் தான் தேவனுக்கு எதை உண்டாக்குகிறான்? சிங்காசனத்தை உண்டு பண்ணுகிறான். ஆராதிக்கிறவர்கள் தேவனுக்கு எதை உண்டு பண்ணுகிறார்கள்? சிங்காசனத்தை, அரியாசனத்தை அவருக்கு உண்டு பண்ணுகிறார்கள். ஆமென். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் என்ன செய்திருக்கிறார்? விற்றிருக்கிறார். விற்றிருக்கிற அந்த ஆண்டவரை தூதர்கள், மூப்பர்கள் எல்லாரும் என்ன சொல்லி ஆராதிக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று 24 மணி நேரமும் எல்லா நாட்களையும் அவர் என்ன செய்கிறார்கள்? பரிசுத்தர் என்று சொல்லுகிறதுனால அது ஆலயம் முழுவதும் என்ன உண்டாகுது? பரலோகம் முழுவதும் எதால் நிரப்பப்படுகிறது? தேவ மகிமையால் நிரப்பப்படுகிறது. ஏன்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர்கள் துதித்த போது பரலோகம் ஆலயத்தின், அவருடைய வஸ்திர தொங்கலினால் ஆலயம் முழுவதும் என்ன செய்ததாம்? மகிமையால நிறைந்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது எபிரேயர் மொழியிலே இதை மொழிபெயர்த்திருக்கும் போது எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வந்து அமருகிற, அரியணையில் வந்து அமருகிற, ஆமே, ஸ்தோத்திரம், தேவரீரே
பரிசுத்தர். அல்லேலூயா. அப்போ துதிக்கிறவன் தேவனுக்கு எதை உண்டு பண்ணுகிறான்? சிங்காசனத்தை உண்டு பண்ணுகிறான் என்பதாக நாம் தியானித்தோம். ஆனால் கடைசி ஆராதனையின் முடிவிலே ஆண்டவர் நம்மோடு தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தேவனுக்கு நாம் சிங்காசனத்தை ஆராதனையின் மூலமாக உண்டு பண்ணுகிறோம், ஆராதிக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு சிங்காசனத்தை உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆராதிக்கிறவன் தேவனுக்கு சிங்காசனத்தை உண்டு பண்ணுகிறான். ஆனால் ஆராதித்த தாவீதுக்கு கர்த்தர் ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தினார். அது தலைமுறையாய் அந்த சிங்காசனத்தில் தாவீதின் தலைமுறைகள் என்ன செய்தார்கள்? ஆண்டு வந்தார்கள். ஒரே காரணம்தான், தாவீது யாரை ஆராதித்தார்? தேவனை ஆராதித்தான். தேவனுக்கு அரியாசனம், சிங்காசனத்தை ஆராதனையின் மூலமாக என்ன செய்தான். நம்ம ஏறெடுக்கிற துதி, நம்ம ஏறெடுக்கிற நன்றி, நம்ம ஏறெடுக்கிற பாடல், நம்ம ஏறெடுக்கிற ஆராதனை, நம்ம வடிக்கிற கண்ணீர், நம்ம ஏறெடுக்கிற துதி, இது யாருடைய சிங்காசனம்? தேவனுடைய சிங்காசனம். அல்லேலூயா. அதனால்தான் நம்ம இந்த 22வது சங்கீதத்தில் இந்த 3வது வசனத்தில் அநேக காரியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவருடைய ஏவுதலின்படி முடிந்தால் இந்த மாதத்திலே ஒரு 6 மணி நேரம் அல்லது 12 மணி நேரம் ஒரு துதி ஆராதனையை நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்ம சபையில் ஏற்படுத்த போகிறோம். இந்த லீவை கணக்கு பண்ணி ஸ்தோத்திரம், சபையிலே துதி ஆராதனை இப்போ ஒரு 6 மணி நேரம் அல்லது ஒரு 12 மணி நேரத்தை நம்ம என்ன செய்யலாம்? ஏற்படுத்தலாம்னு சொல்கிறவங்க உற்சாகமாக இல்லையா சொன்னால் நல்லா இருக்கும். அல்லேலூயா. 12 வச்சுருவோமா? 6 மணி நேரம் வச்சுருவோம்?